அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி மிக முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர். இப்போ நம்ம முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது முதலீடு, முதலாளி என்ற வார்த்தைகள்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு பொருள் ஒரு வேலை செய்வதற்காக ஒரு சக்தி என்பது தேவைப்படும். அது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு எனர்ஜியாக இருக்கலாம். இப்போ நம்ம உடம்பு இயங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி அப்படின்றது ஒன்று தேவைப்படுது. அப்போ இந்த எனர்ஜி வருவதற்கு நாம் உணவு என்கின்ற அந்த சக்தியை நாம் உள்ளுக்குள்ளே நாம் போட வேண்டும். ஸோ இந்த மாதிரி இதுதான், அதாவது நம்முடைய உடம்புக்கு முதலீடு என்று சொல்லப்போனால் எது அப்படின்னா, முதல்ல உணவு, ரெண்டாவது நம்முடைய எண்ணங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களை வைத்து தான் நம்முடைய உடம்பில் வருகின்ற அந்த வேதியியல் பொருள்கள் உற்பத்தி ஆவதும் அது செயல்படுவதும் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ ஒரு மனிதன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு 2 விதமான பொருட்கள். ஒன்று நல்ல விதமான சத்தான உணவுகள், ரெண்டாவது அமைதியான மனம். நல்ல மனம், நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனம், அமைதியான மனம். இந்த 2 விஷயமும் இருந்தது அப்படின்னா உடம்பு சீராக இயங்கும். அதுக்கு அடுத்தது தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உடல் இயக்கம். இந்த உடல் இயங்கிக்கிட்டே இருக்கணும். உடம்பில் இருக்கிற எல்லா விதமான உறுப்புகளுக்கும் நாம் வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக எந்த ஒரு பொருளும் வேலை செய்யாமல் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகிடும், அது அதனுடைய தன்மையை இழந்துவிடும். அப்போது நம்முடைய ஒட்டுமொத்த உடம்பில் இந்த வேலை சரியாக செய்வதனால் இயங்குகின்ற ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அது நம்முடைய நிணநீர் மண்டலம், லிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்ல விதமாக இயங்கினால் மட்டுமே, நிணநீர் மண்டலம் நல்ல விதமாக இயங்கினால் மட்டுமே நம்முடைய உடலிலே ஏற்படுகின்ற செரிமானம் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்டபாலிசம் உங்களுக்கு சரிவர இயங்கும். ஆக நிணநீர் மண்டலம் உழைப்பை நம்பி இருக்கிறது. உழைப்பு, நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்கினால் நிணநீர் மண்டலம் நன்றாக வேலை செய்யும். அப்படி உடல் உழைப்பு இல்லாதவர் அட்லீஸ்ட் பயிற்சி, உடற்பயிற்சிகள், யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் போன்றது மூலமாக இந்த உடல் உறுப்புகளுக்கு அனைத்தையும் அசைவு கொடுத்தோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு லிம்பாட்டிக் சிஸ்டம் நல்லா இயங்கும், நிணநீர் மண்டலம் நல்லா இயங்கும். அதன் மூலமாக மெட்டபாலிசம் என்பது நன்றாக இயங்கும். இந்த நிணநீர் மண்டலமும் மெட்டபாலிசமும் நல்லா, அதாவது இந்த செரிமானம், உடலிலே போடுகின்ற அந்த உணவாகப்பட்டது பூரணமாக ஜீரணித்து உடம்பிலே சேர்கிறது. பார்த்திங்களா அந்த சக்தி சரியாக போகணும் அப்படின்னா மனம் என்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ மனதில் கோபதாபங்கள், ஆத்திரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கவலைகள், மிக முக்கியமான விஷயம் கவலைகள். ஸோ இந்த மாதிரியான கவலை போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் பொறாமைன்ற ஒரு உணர்வு வந்ததுனாலே பார்த்திங்க அப்படின்னா அவனுக்கு மனம் ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடும். அப்போது எதையாவது ஒன்றுத்தை சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்போ எதிர்காலத்தை பற்றின ஒரு படபடப்பு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், ஸோ இதன் மூலமாக உடம்புக்கு உருவாகிறது ஸ்ட்ரெயின். ஆக இந்த 3 விஷயங்கள் இது சரியாக இல்லைன்னா, அளவுக்கு மீறி இருந்ததுன்னா அப்போ மெட்டபாலிசம் சரியாக இருக்காது, லிம்பாட்டிக் சிஸ்டம் சரியாக இயங்காது. ஆக நோய்க்கு மூல காரணமாக இந்த உடல் இயக்கங்கள் இருக்கின்றன. அப்போ நல்ல உணவு நல்ல ஒரு முதலீடாக இந்த உடம்புக்கு இருக்குது. அந்த உணவு என்பது நல்ல விதமாக ஜீரணமாகி அந்த சக்தி உடம்புக்கு சேர்வது என்பது தான் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஆக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இந்த வார்த்தையை 3 விதமாக பிரித்து பாருங்களேன். அப்போ அப்படின்னா உள்ளிலே, வெஸ்ட்னா பொதித்தல், பொருத்துதல், மென்ட்டுனா மனம். ஆக இந்த மனத்தினுடைய இயக்கத்தை நம்முடைய உடல் உறுப்புகளிலே உள்ளிலே நாம் பொருத்தினோமானால் அங்கே நமக்கு சக்தி பிறக்கிறது. இப்போது பெருவாரியான நேரத்தில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ மனிதர்களுக்கு சக்தின்றது எப்போ வருது அப்படின்னா,
இவர்கள் உறங்கும் பொழுது தான் வந்து அந்த சக்திகள் அவருடைய உடம்பிலே சீராகிறது. இப்போ நைட்டு ஈவினிங் படுக்கும்போது டயர்டாக படுக்கிறோம், காலையில் எழுந்துக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம். அப்போ காலையில் உணவு சாப்பிட்றோம், மதிய உணவு சாப்பிட்றோம், இரவு உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிட்டோன்னே அந்த ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்காது. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாம் சாப்பிட்ற ஒரு உணவுகள் சரிவர வந்து ஜீரணமாகி இந்த உடம்பிலே சேரும் பொழுது அந்த உறக்கம் என்ற ஓய்வு நமக்கு வந்து நாம் சரிவர விதமாக நம்ம கொடுத்தோம்னா, நல்ல விதமாக உறங்கினோமானால், நல்ல ஆழ்ந்த உறங்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அன்றைய தினத்தில் நாம் என்னென்ன செயல்களை செஞ்சோமோ அந்த செயல்களில் எதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்கு தேவை, எதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையில்லைன்றதை வந்து இந்த மூளையாகப்பட்டது நமக்கு பிரித்து தேவையானவற்றை வந்து நம்முடைய சிஸ்டத்தில் பதிவு பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துடுது. சரி, அதே மாதிரி தான் நாம் அன்றைய தினத்தில் கொடுக்கப்பட்ட உணவுகள் எது நல்லது எது கெட்டது போன்ற விஷயங்கள்லாம். ஆக அன்றைய தினத்திலே நாம் கொடுக்கப்பட்ட உணவுகளும் எண்ணங்களும். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நாம் டென்ஷனாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு வந்து சரிவர ஜீரணமாகுமா, நம்முடைய உடம்புல நல்லா சேருமா அப்படின்னா சேராது. அப்போது ஒரு மனிதன் நல்ல விதமாக இயங்கணும் அப்படின்னா அவனுக்கு மனம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. மன அமைதின்னு ஒன்று இருக்கணும். அதாவது மனத்தினுடைய இயக்கம் என்பது ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்டு இருந்ததுன்னா மட்டும்தான் இவன் உண்கின்ற உணவுகள் எல்லாமே வந்து சரியாக அவனுடைய உடம்பிலே சேரும். ஆக இன்றைக்கி வந்து நோய்கள் அதிகமாக பெருகுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனம் வந்து சிதைதல் தான். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் போன்ற வசதிகள்லாம் இல்லை, தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் அதிகமாக இல்லாத போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தகவல் இன்னொரு இடத்துல பரவுறதுக்கு வந்து நீண்ட டைம் ஆகும். அதற்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு அமெரிக்காவில் ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா, ஒரு இந்தியாவில் ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னா, இல்லை உலகத்தினுடைய எந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னாலும் உடனுக்குடனே உலகெங்கிலும் இந்த வலைதளத்தின் மூலமாக பரவப்படுது. அப்போது நாம் கேட்கப்படுகிற நுகரப்படுகின்ற இந்த விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்திகளுடைய தாக்கம் நம்மளை வந்து தாக்கிடுது. ஸோ இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு, ஒரு 200 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த எம்பத்தி இருக்கிறவங்க, அதாவது பிறர் மேல் வந்து பிறருடைய துன்பத்தில் வந்து பங்கு கொள்பவர்கள், அக்கறை கொள்பவர்கள், இவங்கெல்லாம் என்ன பார்த்திங்க அப்படின்னா அவர்களுடைய மனம் வந்து ஒரு மாதிரி வந்து செதஞ்சிடும். ஸோ இதுதான் இன்றைக்கு வந்து முக்கியமான காரணம். அப்போ அந்த தகவல் பரிமாற்றம், நாம் கொடுக்கின்ற இந்த தகவல்கள் உண்மையானதா பொய்யானதா அப்படின்றது தெரியாமல் அது சார்ந்து நாம் மனதிலே ஏற்படுத்தி கொள்கின்ற இந்த மன அழுத்தங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கத்திலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் வந்து போர்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கின்றன. இந்த போர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும் பொழுது அதிலே பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய செய்திகளை இந்த மக்கள் பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து அதை சார்ந்து வந்து ஒரு துன்ப இதில் வந்து நம்ம போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். ஸோ அதே நேரத்தில் இந்த உலகம் வந்து எந்த மாதிரி இயங்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, உலக மக்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள், அதாவது உணவு போன்ற விஷயங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு பதிலாக இவர்களுக்கு நுகர்வு போன்ற விஷயங்களை அதிகமாக கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அணு ஆயுதங்களுடைய உற்பத்தி, இந்த அணு ஆயுதங்களில் வந்து தடுக்கிறதுக்காக மிகப்பெரிய ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஏவுகணைகள், இந்த மாதிரியான ஏவுகணைகள்லாம் நம்ம செய்யும்போது, உதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு அணு ஆயுதத்தை தாங்கி வரும் ஏவுகணை எங்கள் நாட்டின் மேல் வந்து விழுந்து விடாமல் இருக்கிறதுக்கு, அதை பாதுகாப்பதுக்கு நாங்கள் வந்து 175 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஏவுகணையை நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 175 பில்லியன் என்பது எத்தனை கோடி மக்களுக்கு வந்து நாம் நல்ல விதமாக அவர்களை வாழ வைக்க முடியும். ஆக நல்ல இடத்துல வந்து நாம் செலவு பண்ணக்கூடிய அந்த விஷயமாகப்பட்டது இப்போ வந்து பயம் என்ற ஒரு விஷயமும் போர்கள் என்ற விஷயத்துக்காகவும் இந்த அணு ஆயுதங்களை தவிர்க்கணும், இந்த ஏவுகணைகள் தயாரிப்பது போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் கவனம் செலுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அவர்களுடைய பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா இந்த மிலிட்ரி பட்ஜெட்டே பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 8000 கோடி 9000 கோடி நம்மளுடைய இந்திய மதிப்பில் வந்து அவர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் பார்த்திங்கன்னா அவங்களதில் 10% கூட அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போது இந்த உலகத்தில் வந்து இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு விளையாடுதுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போது முதலீடுகள்லாம் எங்கெங்கே போகுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். இதனால தான் இந்த மன உளைச்சல் காரணமாக இந்த மாதிரியான சிந்தனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகத்தில் இவர்கள் மூலமாக ஏற்படுகின்ற அந்த போர் போன்ற விஷயங்கள், தீவிரவாதம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மக்களுக்கு வந்து மிகுந்த ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குறது. அதே நேரத்தில் இன்றைக்கி இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாலியல் தூண்டுதல் போன்ற விஷயங்கள்லாம் மிக அதிகமாக நமக்கு இளைஞர்களுக்கு மிக அதிகமாக கொடுக்கப்படுது. இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் வந்து இந்த இளைஞர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை அதிகமாக நுகர்கிறார்கள் என்றால் இவர்களுடைய பாலியல் வன்மத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக நுகர்கிறார்கள். இப்போ உதாரணமாக இன்றைக்கி நீங்களே வந்து ஒரு இன்டர்நெட்டில் போய்ட்டு ஒரு சர்வேவே எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்கள் கொண்ட அந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கறதை விட அதே மாதிரி தன்னை வளப்படுத்தி கொள்கின்ற அந்த விதமான ஒரு சுய முன்னேற்ற வீடியோ பதிவுகளை பார்ப்பதை விட இந்த பாலியல் ரீதியான அந்த பதிவுகளை இந்த இளைஞர்களோ அல்லது பொதுமக்களோ அதிகமாக பார்க்கின்றனர். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன ஒரு வீடியோ, அது பாலியல் ரீதியான ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அப்படின்னா ஒரே நாள் 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் கூட அதை பார்க்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதே வந்து ஒரு சுய முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்லாம் நாம் பதிவு செய்யும் பொழுது அதை பார்க்கும் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சொற்பமாக 4 பேர் 5 பேர், அதுக்கு மேலே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போது இந்த உலகத்தினுடைய மக்களினுடைய மனோநிலையை இந்த ஊடகங்கள் எந்த மாதிரி மாற்றி வச்சுக்குதுன்றதை பாருங்கள். இந்த விஷயத்தை நான் ஏன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற உடலுக்கு கொடுக்கப்படுகின்ற மூலதனம் என்கின்ற அந்த உணவு, அந்த நல்ல எண்ணங்கள் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான பாலியல் தூண்டல் போன்ற விஷயங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா முழுமையாக நம்முடைய உடம்பை பாதிக்கின்றன, நம்முடைய மனதை பாதிக்கின்றன. இந்த மாதிரியான பாதிக்கும் பொழுது தான் இந்த இளைஞர்களோ அல்லது மக்களோ பார்த்திங்க அப்படின்னா போதைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் போதைக்கு வந்து அடுத்தது நகர்ந்துடுறாங்க. அப்போது காமம் போன்ற விஷயங்கள், பாலியல் போன்ற விஷயங்கள் ப்ளஸ் போதை போன்ற விஷயங்கள் இந்த மக்களை வந்து சேரும் பொழுது அவர்கள் சுய உணர்வு இல்லாத சுய சிந்தனையற்ற மனிதர்களாக இவர்கள் மாறுகின்றனர். அப்போது நம்ம விலங்குக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாத நிலை. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம விலங்கை கூட நாம் மேற்கோள் காட்ட முடியாது. காரணம் என்னென்னா விலங்குகள் போதைப் பொருளை சாப்பிடுவதில்லை. விலங்குகள் அளவுக்கு அதிகமான அந்த நுகர்வு கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுவதில்லை. அப்போது மனிதன் வந்து ஒரு வித்தியாசமான பரிணாமம். இவன் வந்து பார்பாரிசம்னு கூட சொல்ல முடியாது. அவங்க சண்டாளத்தனத்துலேயே மிக மோசமான ஒரு சண்டாளத்தனம் தான் இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதனால் அப்படின்னா இது வந்து இந்த பொருளாதாரத்தினுடைய அந்த வல்லமையை அல்லது இந்த நாடுகளிலேயே நான் தான் சிறந்தவன் என்பதை இவர்கள் வந்து உறுதிப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்துட்டு. சரி, இதிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். இதனால் நமக்கு என்ன பலன்? நாம் வந்து பிறக்கிறோம், நாம் வந்து வாழறோம், நாம் வந்து ஒரு நேரம் வரும்போது இறக்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சிந்தனைகளை நம்முடைய உள்ளிலே நுகர்வதை நாம் தவிர்த்து கொண்டாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் செம்மையாக வாழணும். ஆக இவர்களுடைய அடிப்படையே பார்த்திங்க அப்படின்னா பிரிவினை, அது ஏதாவது இருக்கட்டும், அது வந்து மதத்தின் பெயரால் இருக்கட்டும், கடவுளின் பெயரால் இருக்கட்டும், அதே நேரத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்ற ஒரு இடத்தமா இருக்கட்டும், இது புவிசார் நிலையம். இப்போ வந்து இந்தியானா ஒரு இடம், பாகிஸ்தான்னா ஒரு இடம், ஒரு மாதிரி சைனானா ஒரு இடம், அமெரிக்கானா ஒரு இடம், இந்த மாதிரி புவிசார் விஷயங்களில் வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்தி உனது எனது அப்படின்ற அந்த எண்ணங்கள் மூலமாக நீ என்னுடைய நாட்டில் வந்தீங்கன்னா நான் உன்னை இப்படி அடிப்பேன், அல்லது உன்னுடைய நாட்டை நான் வந்து நிம்மதியே இல்லாமல் தீவிரவாதத்தின் மூலமாக நான் உன்னை அழிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த உலகத்தில் பிரித்தாளும் சூழ்ச்சியாக இங்கே நடக்கப்படுகிறது. இப்போ இதனால் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்போ இந்த தீயை வந்து இவர்கள் எல்லாம் பற்ற வச்சிடுறாங்க. இதனால் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன விதமான நன்மை விளைய போகிறது? எந்த விதமான நன்மையும் கிடையாது. இதனால் குளிர் காயறது அப்படின்னு சொன்னால் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் இருப்பவர்களால் தான் குளிர் காயறாங்க.
ஆனால் அவர்களும் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்க போகிறாங்களா? அவர்களும் அந்த அன்பு, ஆனந்தம், சந்தோஷம் இதையெல்லாம் அவங்க வந்து பார்க்க போகிறாங்கன்னா, அவர்களும் ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சர்க்கஸ் இது மாதிரி விலங்குகள் மாதிரி தான் அவர்கள் அந்த ஆட்சி கட்டிலே உட்கார்ந்து கொண்டு உலக வர்த்தகர்கள் என்னென்ன விஷயம்லாம் சொல்கிறாங்களோ அதற்கேற்ற மாதிரியான செயல்பாடுகளை இவர்கள் செய்துவிட்டு ஏதோ நானும் வந்து நல்ல ஆட்சி செய்தேன் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இவர்கள் தன்னுடைய உயிரை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு தான் நம்முடைய வாழ்க்கையை இதிலிருந்து நாம் எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த பிரிவினை என்கின்ற விஷயத்தை வந்து நீங்கள் நல்ல டீப்பாக உள்ள பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் வந்து ஆதியில் பிரபஞ்சம் அப்படின்ற சக்தியால் படைக்கப்பட்டு அவன் ஒரே ஒரு சோர்ஸில் இருந்து தான் இந்த பூமிக்கு வரான். ஆனால் பிறந்த பிறகு இன்றைக்கி வந்து ஒரு பிறக்கிற குழந்தை அது எந்த நாட்டை சார்ந்ததுன்றது அதுக்கு தெரியாது, எந்த விதமான ஜாதியை சார்ந்ததுன்றது அதுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் என்ற ஒரு விஷயமே அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறக்கிற இந்த மனிதன் நாளடைவில் வளர்க்கப்படும் பொழுது அவர்களுக்கு பிரிவினை என்ற ஒரு விஷயத்தையும், பணம்தான் இந்த வாழ்க்கையிலே பிரதானம், உயிர் கூட அதுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான சொல்லி இந்த பிரிவினைகளுக்கு இவர்கள் தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய அளவில் தான் இவர்களை எல்லாரையும் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளிலும் இவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த இன்டர்நெட் என்ற விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த பிரிவினையை வந்து நம்ம எளிமையாக தடுக்க முடியும்னா நிச்சயமாக தடுக்க முடியும். சயின்டிஃபிக்காக வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரே ஒரு சோர்ஸில் இருந்து தான் பிறந்திருக்கோம். இந்த ஆதியில் பிறக்கும் பொழுது இந்த மதங்களோ ஜாதிகளோ இந்த உலகத்தில் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலத்திலே தான் இப்படி வந்துவிட்டது. ஒவ்வொரு நாடும் வந்து இணக்கமாக அதாவது ஒரு ஆட்சி செய்வதற்காக ஒரு தலைவனை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடும் இணக்கமாக ஒருவருக்கு ஒருவர் நன்றி பாராட்டி ஒருவருக்கு ஒருவர் ஒரு உபயோகரமாக ஒரு ஏகதரவு சகோதரத்துவத்துடன் இவர்கள் இயங்கினார்களானால் அணுகுண்டுகளின் தேவை இங்கே எங்கே இருக்கிறது? அப்போ ஒரு நாடு வந்து பட்ஜெட்டுக்கு மிலிட்ரி பட்ஜெட்டுக்காக 8000 கோடி 9000 கோடி 10,000 கோடி யூஎஸ் டாலர் அளவுக்கு நாம் போடுற அளவுக்கு ஏன் இங்கே தேவை இருக்கிறது? ஸோ இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம். ஆனால் இதை சிந்திக்கக்கூடிய மனோநிலையில் இங்கே யாரையுமே அவர்கள் வைத்திருக்கவில்லை. காரணம் என்னென்னா, நாம் சிறுவயதிலே படித்த அந்த கல்வியாகப்பட்டது நம்முடைய மனதிலே ஊறிவிட்டது. அப்போ எனது உனது என்கின்ற இந்த பாக பிரிவினை அப்படி பார்க்க போனோம்னா இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் வந்து இன்றைக்கி மன அமைதி இருக்குதான்றா, சொத்து எனக்கு வேணும் உனக்கு வேணும், ஆணுக்கு சொத்து வேணும் பெண்ணுக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இவ்வளவு ஒரு பிரிவினையாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எங்கேருந்து அமைதின்றது ஒன்று நம்ம எதிர்பார்க்க முடியும்? அப்போது இதில் வந்து அடிப்படை என்ன அப்படின்னா, நாம் கற்ற கல்வியாகப்பட்டது, நாம் உள்ளே கொடுத்த முதலீடாகப்பட்டது தவறான முதலீடு. அப்போது இந்த முதலீட்டை நாம் சரி செய்தோமானால் மட்டும்தான் ஒன்று இந்த உலகத்தில் அவரவர்கள் நல்ல விதமாக வாழ்ந்துட்டு போக முடியும். இல்லை இந்த உலகளாவிய அளவில் வந்து ஒரே மதம் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் மனிதம் என்ற ஒரு விஷயத்திலையும் எல்லோருக்கும் வந்து ஏகோதர சகோதரத்துவத்துடன் எந்த விதமான அணு ஆயுதங்களும் தேவைப்படாமல் எந்த விதமான குண்டுகளும் தேவைப்படாமல் இவர்கள் வந்து பண்ணலாம். ஆக இவர்களுக்குள்ளாகவே இவர்கள் வந்து நான் வெள்ளையாக பிறந்தேன் என்றால் நான் உயர்ந்த ஜாதிக்காரன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர்கள் வெள்ளையாக இருக்கிறதுனால அவர்கள்லாம் மிகச்சிறந்த அறிவாளிகள் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிட்டு அவர்கள் வந்து இந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இந்த ஆப்பிரிக்க கண்டத்திலலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா ஒரு கீழ்த்தரமாகவே அவர்கள் சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் நிலவுது. இதுதான் வந்து அடிப்படையான இது. அப்போது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள், இந்த வெஸ்டர்ன் போன்ற அந்த மேற்கத்திய நாடுகள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இந்த நாடுகள் அடிமையாக இருக்க வேண்டும், இந்த மக்கள்கள் அடிமையாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நான் வெள்ளையாக இருக்கிறேன், அவன் கருப்பாக இருக்கிறான். அப்போது நிறபேதத்தை இவர்கள் மனசில் வச்சுக்கிட்டு அவர்கள் நான் வெள்ளையாக இருப்பதனால் நான் மிகப்பெரிய அறிவாளி, எனக்கு தான் எல்லாமே தெரியும், அதனால் மற்றவர்கள் எல்லாம் எனக்கு அடிமையாகப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஒரு பேதம் இருக்கிறது. நீங்கள் இதையே நம்ம நாட்டிலையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஜாதி மதத்தின் பெயராலும் அல்லது பிறப்பின் பெயராலும் நாம் உயர்வு தாழ்வுகள் நாம் பார்த்து கொண்டு தான் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கணும். அப்போது
ஒரு வீட்டில் வந்து நீங்கள் அதான் சொல்கிறேனே, இந்த உலகம் திருந்தோம் அப்படின்னா ஒரு தனி மனிதனை திருத்தி விட்டோம்னால் உலகம் திருந்த ஆரம்பித்து விடும். ஆனால் தனி மனிதனே திருந்த முடியாத அளவுக்கு இவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவர்களுடைய மனதிலே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு கீழ்த்தரமான, ஒரு மட்டமான, ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியாக இவர்களுடைய மனதிலே பதிய வைக்கப்படும்போது அந்த எண்ணங்கள் இவன் சாகும் வரை, பிறப்பிலிருந்து சாகும் வரை அவனை அழித்து 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 கடைசியிலே ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம், இந்த மனித குலத்தினுடைய பண்பையும் மாண்பையும் நாம் உணர்கிறோமா என்ற நிலையிலே உணராமலேயே இவர்கள் மரணித்து போகின்றனர். இப்போ உதாரணமாக இதுதான் எல்லா நாட்டிலையும் நடந்துட்டு இருக்குது. அப்போது இதிலிருந்து விடுபடுறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் என்னுடைய வாழ்க்கை மிக பெருசு, என்னுடைய வாழ்வு மிக பெருசு, என்னுடைய உடலும் உயிரும் அவ்வளவு பொக்கிஷமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலுக்கும் உயிருக்கும் கொடுக்கின்ற அந்த எண்ணங்களையும் செயல்களையும் உணவுகளையும் நல்ல விதமாக கொடுத்தோமானால் இவர்கள் மிகச்சிறந்த ஒரு நலனை அடையலாம். இப்போது இருக்கிற உணவுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்ரேடடாகவும் மரபணு மாற்றப்பட்டவர்களாகவும் அல்லது பேக்கிங்கில் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு வந்து கெமிக்கல்கள் அதிகமாக சேர்க்கப்பட்டதனாலும் இருக்கிறதுனால உணவே இன்றைக்கி நஞ்சாக மாறி ஒவ்வொரு மனிதனுக்கும் நோயை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு விதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊடகத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர். ரெண்டாவது நாம் உண்ணும் உணவுகள் மூலமாக மிக அந்த உடம்புடைய அந்த தன்மைகள் வந்து மாறுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதற்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட ஒரு சிறந்த ஒரு இயற்கை மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற மிகச்சிறந்த உணவு உபரி பொருட்களை நாங்கள் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவைப்படுவோர் லிங்க்கில் வந்து நான் இது கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன். லிங்க்கை பயன்படுத்தி அந்த உணவுகள் அட்லீஸ்ட் உங்களுடைய உணவுகளை நீங்கள் நல்ல விதமாக மாற்றினீர்களால்தான் உங்களுடைய உடல் நல்ல விதமாக இருக்கும். அதன் மூலமாக அந்த நல்ல ஆரோக்கியமான உடலில்தான் நல்ல விதமான ஆரோக்கியமான மனம் என்பது விளையும். ஆக இந்த உடலையும் உயிரையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டுமென்றால் நல்ல உணவு உபரி பொருட்களை எங்களிடமிருந்து வாங்கி நீங்கள் உங்களுடைய உடலை வளப்படுத்தி கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நீங்கள் பார்த்துட்டு நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள்லாம் சொல்லி வைத்த அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த களவாணித்தனம் என்று சொல்லக்கொண்டிருக்கின்ற இந்த கூட்டு களவாணித்தனம், இந்த மேலே இருக்கிற அந்த உயர்தட்டு மக்கள் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த வெள்ளைத்தோல் போர்த்தியவர்களெல்லாம் இந்த கருப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிய நாடுகளில் இருப்பவர்களெல்லாம் மட்டமாக நினைக்கின்ற அந்த பேதமும் உங்களுக்கு புரியும். அப்போது உங்களுக்கு யோசிக்க தோணும். தன்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு சிந்தனையிலே நீங்கள் மூழ்குவீர்கள். நீங்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற ஆரம்பித்து விட்டது என்றது அர்த்தம். எனவே உடலையும் உயிரையும் மனதையும் நல்ல விதமாக பேணி பாதுகாத்து வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ வேண்டும். வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நல்ல முதலீடுகளை இந்த உடலுக்கும் உயிருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.